எல்லார்கிட்டையும் நிறைய அறிவு இருக்கு, நிறைய ஆற்றல் இருக்கு. இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமே ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு. இந்த கேள்வியை கேட்பதனால் அந்த அளவற்ற ஆற்றலை நம்ம தூண்டிவிட போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்கிறது என்ன? பணம் சார்ந்த பிரச்சனையா, வேற உறவுகள் சார்ந்த பிரச்சனையா, இல்ல உடல்நலம் குறித்த பிரச்சனைகளா அப்படின்னு 70% மேலான மக்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை குறித்த சிந்தனையை ஏற்படுத்தணும், அதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எல்லாரும் செல்வந்தர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அடுத்த கொஞ்ச நாளைக்கு பணம் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். சரி, அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் ஏழைகள் ஏன் பணக்காரர்கள் அப்படிங்கிற கேள்வி. இது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாமே ஆய்வு செய்த பொழுது ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பணக்காரர்கள் பணக்காரர்களாக வேண்டும் அப்படிங்கிற விரும்பியதால் அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள். ஏழைகள் பணக்காரராக மாற விரும்பாததால் அவர்கள் ஏழையாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா பாவர்ட்டி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம், ரிச் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஏழை எளிய மக்கள் எதை பற்றி சிந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் பிரச்சனைகள், பணம் சார்ந்த சிக்கல்கள், வறுமை சார்ந்த சிக்கல்கள், இதை பற்றியே சிந்திப்பதால் அவர்களுக்கு உருவாகக்கூடிய நட்பு, அவர்களுக்கு உருவாகக்கூடிய தொடர்புகள் எல்லாமே ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மேலும் மேலும் ஏழையாவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே பணக்காரர்கள் ரிச் கான்சியஸ்னஸ் இதை பற்றி சிந்திப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, எந்த விஷயத்தை செய்தால் நான் பணக்காரனாக முடியும், எந்த தொழில் செஞ்சால் நான் பணக்காரனாக முடியும், இன்றைய நிலைமை மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் ஈடுபடுவதால் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவற்ற செல்வங்களை ஈர்த்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வரிசையில பணக்காரர்கள் பணக்காரராக மாற விரும்பியதால் அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருக்கு. எல்லாத்தினாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு உண்மையா இருக்கு. சரி, பொருளாதார நிலையை ஒரு 3 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். குறைந்த வருமானம் உடையவர்கள், நடுத்தர வருமானம் உடையவர்கள், அதிக வருமானம் உடையவர்கள் அப்படின்னு. இந்த 3 தரமான மக்களுக்கும் 4 நிலைகள் இருக்கு. என்ன நிலை அப்படின்னா, வருமானம் வரக்கூடிய நிலை, அதாவது இன்கம் அப்படிங்கிற விஷயம், செலவு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற விஷயம், லயபிலிட்டி கடன் சார்ந்த விஷயங்கள், அசெட் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள். இந்த 4 நிலையும் இந்த 3 டைப் ஆஃப் மக்களுக்கும் பொருத்தமா இருக்கு. இப்ப இந்த நிலையை மாற்றிக்கொள்வதனால் நம்முடைய பொருளாதார வளம் பெற்று செல்வ செழிப்போடு வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, இதை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தான் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள சிந்திக்க இருக்கிறோம். அதனுடைய முதல் வேலையாக உங்ககிட்ட நீங்க 2 கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்டு பதிலை எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். என்ன கேள்வி அப்படின்னா, நான் ஏன் பணக்காரனாகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி, நான் என்ன செய்தால் பணக்காரனாவேன் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி. இதை ஒரு 10 முறை நீங்க இப்ப கேட்டுட்டு என்ன பதில் வருது, உங்க மனதில் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு பதில் வரும் பாத்தீங்களா, அந்த இயல்பான பதில் என்ன அப்படிங்கறத எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் நிறைய அறிவு இருக்கு, நிறைய ஆற்றல் இருக்கு. இந்த உலகத்துல எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமே ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு. இந்த கேள்வியை கேட்பதனால் அந்த அளவற்ற ஆற்றலை நம்ம தூண்டிவிட போறோம். நீங்க கேள்வி கேட்டு பதில எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அறிவுபூர்வமா ஏதாவது கேள்விகள் இருந்தால், பணத்தை குறித்த கேள்விகள் இருந்தால், அதை ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. அது ஏதாவது நல்ல அற்புதமான புத்தகத்தில் இருந்தோ, இல்ல சரியான நபர்களிடம் இருந்தோ, இல்ல அதுக்கு உண்டான ஆளுமைகளிடம் இருந்தோ நிச்சயமா பதில் வாங்கி நம்ம சேனலை அதை டெலிகாஸ்ட் பண்றோம். நிச்சயமா நிறைய பேத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்
கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஸ்க்ரீன்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணாமல் ஏதாவது கேள்விகள் இருந்தால் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா ரொம்பவும் நல்லது. மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி.